Hi guys, welcome back to my channel NB Cooks Homemade Recipe. நம்ம இன்னைக்கு சீக்கிரமாக டக்குன்னு செய்ய போகிற ரெசிபி பார்க்க போகிறோம். ஏன்னா நம்ம வந்து டக்குன்னு வீட்டில் வந்து கெஸ்ட் வந்துட்டாங்கன்னா என்ன பண்ணுறது எது பண்ணுறது தெரியாதப்போ இந்த மாதிரி டக்குன்னு செஞ்சிடலாம். நான் வந்து ஊருக்கு போனேன் கிராமத்துக்கு. அந்த மாதிரி எங்கள் அக்கா வீட்டில் நான் போனப்போ எங்கள் அக்கா டக்குன்னு எனக்கு செஞ்சு கொடுத்தாங்க. ஒரு கோகோனட் ஸ்வீட் புலாவ், அப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு சிக்கன் கறி குழம்பு. சூப்பராக இருந்துச்சு, பார்க்குறதுக்கு அழகாக இருந்துச்சு, சாப்பிட்றதுக்கு செம டேஸ்டியாக இருக்குது. அபி பறக்குது, அவ்வளோ சூப்பராக இருக்குது பாருங்க. நாங்கள் வந்து ஜீரா சம்பா ரைஸ் வந்து 3 டம்ளர் ஊற வச்சுருந்தோம். ஒரு 10 நிமிஷம் தான் ஊற வச்சோம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு ஃபுல் ரெசிபி நாங்கள் வந்து ரைஸ் குக்கரில் பண்ணியிருக்கோம். நீங்கள் வேணும்னா ப்ரெஷர் குக்கரில் இல்லைன்னா வந்து வெறும் பாத்திரத்தில் கூட பண்ணலாம். ஃபஸ்ட்டு ரைஸ் குக்கரில் ரைஸ் போட்டு வச்சுட்டு அதுக்கப்புறம் ஒரு ஃபுல்லாக தேங்காய் எடுத்துட்டு நல்லா துருவி எடுத்துட்டு அது வந்து நல்லா ஒரு சுடு தண்ணியில் போட்டு கொஞ்ச நேரம் அப்படியே மசிச்சிங்கன்னா நிறையா பால் வரும். நம்ம ஊரில் இப்படி தான் பால் எடுப்பாங்க, இங்கே எப்படி எடுக்கிறது நீங்கள் சொல்லுங்கள் கமெண்ட் பண்ணி. நல்லா பால் ஃபுல்லாக ஒரு பெரிய தேங்காய் பால் ஃபுல்லாக புழிஞ்சு கொஞ்ச நேரம் புழிஞ்சிங்கன்னா அவ்வளோ நல்லா பால் ஃபுல்லாக வந்துடும், திக்காக வந்துடும். பாருங்கள் எவ்வளோ திக்காக இருக்குது. அதுக்கப்புறம் வடிகட்டிட்டு நம்ம வந்து ரைஸ் குக்கரில் போட்டு வச்சுருக்கோம்ல அரிசி, அதில் வந்து நம்ம எவ்வளோ டம்ளர் போட்டிருக்கோ அதே டம்ளரில் டபுள் வந்து நம்ம தேங்காய் பால் ஊற்ற போகிறோம். தேங்காய் பால் உங்களுக்கு கம்மி இருந்துச்சுன்னா நீங்கள் ஒரு டம்ளர் எவ்வளோ கம்மி இருக்கோ அவ்வளோ தண்ணி போட்டுக்கலாம். நல்லா வந்து கணக்கு போட்டுக்கோங்க. நாங்கள் வந்து 6 டம்ளர் நாங்கள் 3 டம்ளர் அரிசி சேர்த்தனால 6 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டோம். பால் 5 டம்ளர் இருந்துச்சு, 1 டம்ளர் தண்ணி சேர்த்துக்கிட்டு நல்லா ஒரு மிக்ஸ் விட்டுட்டு அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம வந்து என்னென்ன தேவை அதெல்லாம் ஃபுல்லாக போட்டுடலாம். ட்ரை ஃப்ரூட்ஸ் போடுவாங்க அங்கே, காஜு கிஸ்மிஸ், உப்பு, ஒரு பிரியாணி இலை, அப்புறம் பார்த்திங்கன்னா பட்டை, கிராம்பு, ஏலக்காய் ஃபுல்லாக போட்டுட்டு அதுக்கப்புறம் ஒரு 3 ஸ்பூன் சர்க்கரை போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் விட்டுட்டு நம்ம குக்கர் ஆன் பண்ணி வச்சிடலாம். ரைஸ் குக்கர் எவ்வளோ நேரத்தில் ஆகும், அது டக்குன்னு ஆயிடுச்சுன்னா பார்த்திங்கன்னா நீங்கள் மட்டும் கொஞ்சம் ஒரே ஒரு வெங்காயம் மட்டும் கட் பண்ணிவிட்டு நெய்யில் வறுத்துட்டு அதுக்கப்புறம் மேலே போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடுங்க. அவ்வளோ நல்லாயிருக்கும் பாருங்கள். ஆவி பறக்குது, சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக டேஸ்டி இருக்கும். சிக்கன் கறி செஞ்சிடலாம், டக்குன்னு செய்யலாம். இப்போ வந்து நம்ம வந்து ஆயில் ஊற்றிருக்கு. எங்கள் ஊரில் வந்து மஸ்டர்ட் ஆயில் தான் ஜாஸ்தி பண்ணுவாங்க. நீங்கள் உங்களுக்கு பிடிச்ச ஆயில் போட்டுக்கோங்க. போட்டுட்டு கருவேப்பிலை போட்டுட்டு ஒரு சின்ன சைஸ் வெங்காயம் கட் பண்ணி போட்டுட்டு ஒரு கேப்சிகம் ஃபுல்லாக கட் பண்ணி போட்டாச்சு. போட்டு கொஞ்சம் நேரம் வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்ம தக்காளி வதக்கி போட்டுடலாம். கொஞ்சம் ஒரு தக்காளி, பெரிய சைஸ் தக்காளி போட்டு கொஞ்சம் நேரம் அதையும் வதக்கி எடுத்துக்கலாம். தக்காளி கொஞ்சம் நேரம் வதக்கி போயிடுச்சுன்னா அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நம்ம சிக்கன் கட் பண்ணி வச்சுருக்கோம், வாஷ் பண்ணி வச்சுருக்கோம், அதை சேர்த்திடலாம். சேர்த்துட்டு இப்போ வந்து நம்ம வந்து ட்ரை மசாலா எல்லாம் சேர்த்திக்கலாம். ட்ரை மசாலா போட்டுட்டு நம்ம வந்து ஜிஞ்சர் கார்லிக் பேஸ்ட் போட்டுட்டு கொஞ்சம் நேரம் வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நேரம் கழித்து ஒரு பெரிய சைஸ் வெங்காயமும் ஒரு 15 முந்திரி பருப்பு, அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 ஸ்பூன் கசகசா எல்லாம் சேர்த்து அடிச்சுட்டு அது போட கொஞ்சம் நேரம் இப்போ நல்லா குக் பண்ணணும். நான் மசாலாவில் பேசிக் மசாலா தான் போட்டிருக்கு. மஞ்சள் தூள், மிளகாத்தூள், உப்பு, மல்லித்தூள், ஜீராத்தூள், இது மட்டும்தான். அப்புறம் கரம் மசாலா தூள், வேறு ஒன்றும் இல்லை. கொஞ்சம் நேரம் குக் பண்ணால் இது ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். அவ்வளோ அழகாக தெரியுது, ஆனால் நல்லா குக் பண்ணணும். இது வந்து 10-15 நிமிஷத்தில் டக்குன்னு ரெடி ஆகிடும். இந்த புலாவ் கூட சூப்பராக இருக்கும். எங்கள் வீட்டில் இந்த மாதிரி சாப்பிடுவாங்க. ஒரு சைட் டிஷ் போட்டுக்கலாம், எங்களுக்கு என்ன பிடிக்கும் சைட் டிஷ் போட்டுக்கலாம். எங்கள் ஊரில் இந்த மாதிரிலாம் சைட் டிஷ் போடுவாங்க, சலாட் கொடுப்பாங்க. ரொம்ப நல்லாயிருக்கும், டேஸ்டியாக இருக்கும். நீங்களும் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். டக்குன்னு கெஸ்ட் வந்துச்சுன்னா இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். டெய்லி சாப்பாடு போர்டு அடிச்சதுன்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எங்கள் அக்கா வீட்டுக்கு போனப்போ எங்கள் அக்கா செஞ்சு கொடுத்தாங்க, ரொம்ப நல்லா இருந்துச்சு. என்னோடய வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா பெல் ஐக்கன் அமுத்திக்கோங்க. லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணிக்கோங்க.